நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 429வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கிறது. பார்ப்போமாக இருந்தால், எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், வரப்போவதே முன்னே அறிந்து காத்து கொள்ளவல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. அறிவுடையவர்கள் என்ன செயலை செய்தாலும் எதை செய்தாலும் அதனுடைய பின்விளைவு என்ன, இதனால் என்ன பக்க விளைவு வரும் என்பதை அவர்கள் சிந்தித்துத்தான் செயற்படுவார்கள். ஆகவே அவர்களை அதிரச் செய்யக்கூடிய, அவர்களை பயன்படுத்தக்கூடிய, அவர்களை நடுங்கக்கூடிய துன்பங்கள் ஒன்றும் அவர்களுக்கு இல்லை என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை என்பதாகத்தான் அமைந்திருக்கின்றது. கலைஞர்களும் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோ நோய் என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அமைந்திருக்கின்றது. வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்க்கு அர்ஜி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது. அதாவது சிந்தித்து செயற்படக்கூடிய அறிவுடையவர்கள் எதை செய்தாலும், முன்னே குரலை போன்றுதான், எந்த காரியத்தை செய்தாலும் அவர்கள் சிந்தித்து இதனுடைய பின்விளைவுகள் என்ன, இதனால் என்ன வரும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை மிகவும் சிந்தித்து தான் அவர்கள் செயற்படுவார். அப்படி சிந்தித்து செயற்படக்கூடியவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய, அவர்கள் பயப்படும்படியான, அவர்கள் நடுங்கும்படியான எந்த துன்பமும் அவர்களுக்கு ஏற்படாது என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. வருமுன் அறிந்து காத்து கொள்ளும் திறனுடையவர்க்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது என்பதாக அமைந்திருக்கிறது. சாலமன் பாப்பையா அவர்களும் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். பார்ப்போமாக இருந்தால், நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவை உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பம் ஏற்படாது, நன்க வரும் துன்பம் இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே 3 உரைகளும் ஒன்றை போன்றுதான் அமைந்திருக்கின்றது. அறிவுடையவர்கள் என்ன செய்வார்கள், எந்த காரியத்தை செய்தாலும், எந்த செயலை செய்தாலும், எதை அவர்கள் முன்னெடுத்தாலும் அதனுடைய பின்விளைவுகள் என்ன, அதனுடைய தூர நோக்கம் என்ன, இதனால் என்ன விளையும், இதனால் என்ன பயன் கிடைக்கும், இதனால் என்ன தீமை கிடைக்கும் என்பதையெல்லாம் ஆராய்ந்துதான் அவர்கள் செய்வார்கள். ஆகவே இப்படி சிந்தித்து செயற்படக்கூடிய அறிவுடையவர்களுக்கு அவர்கள் பயப்படும்படியாகவோ, அவர்களுக்கு அதிர்ச்சியூட்டும்படியாகவோ, அவர்களை நடுங்க வைக்கும்படியாகவோ துன்பங்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை, ஏற்படாது என்பதாகத்தான் இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் அமைந்திருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.